வணக்கம். இது வேந்த டிவியின் திண்ணை முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது காவிரி பிரச்சனையும் நிரந்தர தீர்வும் என்ற தலைப்பில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்தது. அதாவது தமிழகத்திற்கு காவிரியில் தினமும் வினாடிக்கு 15,000 கன அடி மொத்தம் 15 டிஎம்சி வருகின்ற 20ஆம் தேதிக்குள் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அந்த மாநிலத்தினுடைய மக்கள், அதுவும் குறிப்பாக தலைநகர் பெங்களூரில் எங்கெங்கு ஆனினும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. தமிழர்களுடைய கடைகள், வீடுகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன. அதுவும் குறிப்பாக ஓட்டுநர்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளானார்கள். உச்சகட்டமாக தமிழகத்தை சேர்ந்த 45 ஆம்னி பேருந்துகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட லாரிகள் தீவித்து கொளுத்தப்பட்டன. இதையெல்லாம் எதிர்த்து நேற்றைக்கு தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளுடைய சார்பாக முழு அடைப்பு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகளால் காவிரி பிரச்சனை தீர்ந்துவிடுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு அதிமுகவிலிருந்து திரு கௌரிசங்கர் அவர்களும், பாரதிய ஜனதாவிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு MS ராஜேந்திரன் அவர்களும், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி திரு திருநாவுக்கரசு அவர்களும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு ராமசுப்ரமணியம், உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கிறது. அதை மதிக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து. இது ஒரு மோசமான முன்னுதாரணமாகிவிடாதா உங்களை பொறுத்தவரையில்? இல்லை, இது யாருமே ஒத்துக்கொள்ள முடியாது சார். எந்த கட்சி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி, இந்த மாதிரி வயலன்ஸை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தனி மனிதராக இருந்தாலும் இதைத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது எந்த காரியத்திலும் முடியாது. ஆகவே இதுதான் என்னுடைய முதல் கருத்தாக. நீங்கள் கேட்டதுக்கு இந்த அளவிலே என்னுடைய கருத்து அமைகின்றது. ஓகே, ராஜேந்திரன், காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது அரசியல் ரீதியாகவோ உணர்வுபூர்வமாகவோ எப்பவும் எட்டப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இது இரு மாநில பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பதை தாண்டி இப்பொழுது 2 மாநிலத்திலேயுமே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கான வன்முறையை பற்றி சொல்லுங்களேன். வன்முறை என்பது முழுக்க முழுக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களோ விவசாயிகளோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளோ பொதுமக்களோ யாரும் இந்த வன்முறையை கையில் எடுக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியான உடனேயே கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தாராமையா அவர்கள் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படும் வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அவர் பத்திரிகைகள் வாயிலாக, செய்திகள் வாயிலாக அவர் ஒரு விஷம பிரச்சாரத்தை பரப்பி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்லாமல் அதிகாரப்பூர்வமற்ற தகவல், சிறைச்சாலையிலே இருந்த 100க்கும் மேற்பட்ட கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவோடு இரவாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 500 பேருக்கும் மேற்பட்ட கைதிகள் இரவோடு இரவாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் எதிரொலியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்கின்ற அந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக மாநிலம் முழுவதும் கொழுந்து விட்டு வன்முறை எரிகிறது. மக்கள் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எனவே தமிழகத்திற்கான இந்த தீர்வை கர்நாடக மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே கிரவுண்ட் ரியாலிட்டியை நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தை மறைமுகமாக மிரட்ட வேண்டும் என்பதற்காகவே கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு, அங்கே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த வன்முறையை திட்டமிட்டு நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றம். திரு கண்ணதாசன், உங்களுடைய பார்வையில் இந்த கர்நாடகாவில் சமயத்தில் பெங்களூரு, மைசூர், மாண்டியா போன்ற பகுதியில் நடந்த கலவரங்கள் எல்லாம் ஸ்டேட் ஆர்கனைஸ்டு கிரைம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசே தூண்டிவிட்ட ஒரு வன்முறை செயலாக அதை பார்க்க வேண்டும். அப்படி தான் நடந்தது. காரணம் கேட்டிங்கன்னா, அந்த தீ வைத்து கொளுத்தும் பொழுது இல்லை தாக்கப்படும் பொழுது காவல்துறை ஓரமண்ணு வேடிக்கை பார்க்குது. போராட்டக்காரர்கள் மைக்கை பயன்படுத்துவது காவல்துறையுடைய வாகனத்திலுடைய மைக்களை பயன்படுத்தி அவங்க வன்முறையை தூண்டுகிறார்கள். இது அரசுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆக இது திட்டமிட்டு அவர்கள் செய்துவிட்டு ஏதோ தமிழர்களை பயமுறுத்துவது போலவும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தந்தால் இது இப்போ இல்லை, 1992லேயும் இதுதான் நடந்தது. இதே மாதிரி திட்டமிட்டு நடந்தது. முதலமைச்சரோட 93ல் உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. ஆனால் அந்த 92 நடந்த பொழுதும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இங்கே சாகடிக்கப்பட பெங்களூரில்
தமிழர்கள் குறிவித்து தாக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே தண்ணி வர்றதுக்கும் சட்டப்படி தண்ணி கொடுக்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆக இது அரசு அதை தடுத்திருக்க வேண்டும். இதை போல எப்பொழுதும் திடீர்னு நடக்கலை. வழக்கமாக எப்பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றம் தண்ணீர் நிறுத்தம்னு சொல்கிறதோ அப்பொழுதுதான் இந்த திட்டமிட்ட உண்மை நடக்கிறது என்பதை அந்த அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? அந்த அரசு தெரிந்திருந்து அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் எல்லாம் முடிந்த பிறகு, நீங்கள் சொன்னது போல பேருந்துகள் லாரிகள்லாம் கொளுத்தப்பட்ட பிறகு, கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமான பிறகு, இந்தியா என்பது ஒரே நாடா அல்லது வெவ்வேறு நாடா, கர்நாடகா என்பது ஒரு நாடு, தமிழ்நாடு என்பது ஒரு நாடா என்ற சிந்தனையை மக்கள் மனத்தில் தோற்றுவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வன்முறைகள் நடந்திருக்கின்றால் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது. பேசுவோம். திரு கௌரி சங்கர், இந்த ஜிஓ 2007 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், இது காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகம். ஏன்னா நீங்கள் முல்லை பெரியார் எடுத்துக்கிட்டிங்களா, அங்கே ஆட்சி பண்ணி காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது 142 அடி நான் விடமாட்டேன், மேலே ஒரு ரிசர்வாயர் கட்டுவேன், முல்லை பெரியார் ரிசர்வாயரை நான் உடைத்து நொறுக்குவேன் அப்படின்னு உமன் சாண்டி சொன்னார். அதே மாதிரி தான் இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணி விடக்கூடாது, தமிழர்களுக்கு துரோகம் செய்வதே காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு இங்க காங்கிரஸ் பிரதிநிதி இல்ல, பட் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அரசாங்கம் இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளுகிறது. பட் அதை நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகாமல் மத்திய அரசு மூலமாக ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கலாமே? அழுத்தம் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். பிரைம் மினிஸ்டரை நேரடியாக பார்த்து இதை மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கு. ஃபோனில் பேசுகிறாங்க, அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன காரணமோ திரு மோடி அவர்கள் இதுவரைக்கும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கவில்லை. அமைத்திருந்தால் காவேரிக்கும் கர்நாடகாவுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் காவேரியை பார்த்து இருந்திருக்கணும். அது அல்லாமல் இப்பொழுது அவர் நண்பர் சொன்ன போல உச்சநீதிமன்றத்தை மிரட்டுகின்ற அளவிற்கு என்ன மிரட்ட முடியும் உச்சநீதிமன்றத்தை? இப்போ உச்சநீதிமன்றம் சரியான ஆணை வழங்க வேண்டும். என்ன பண்ணணும்னா கர்நாடக அரசை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். டிஸ்மிஸ் பண்ணதோடு அல்லாமல் அங்கு நஷ்டமான 400 கோடி ரூபாயை உடனடியாக இந்த தமிழர்கள் இழந்த தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் அந்த கர்நாடகா மாநிலத்தில் போட்டியிடுவதற்கு தகுதியற்ற கட்சி என்று அறிவிக்கை உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தா தான் நாட் ஒன்லி கர்நாடகா எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. அவர் கேட்டாரே, நாம் இந்தியாவில் வாழ்கிறோமா அல்லது வேறு நாடுகளில் வாழ்கிறோமா என்கிற சந்தேகம் நமக்கே வருகிறது என்று அந்த சந்தேகமே வரக்கூடாது. நீ இந்தியன் அப்படிங்கிற உணர்வு தான் வர வேண்டும். ஐயா, சுப்ரீம் கோர்ட் மேல ரொம்ப நம்பிக்கை போல இருக்கு. இந்த வழக்கு போன பொழுது சுப்ரீம் கோர்ட் தமிழகத்திலும் கர்நாடகத்தில் நடக்க வன்முறை, தமிழகத்தில் என்ன வன்முறை நடந்துச்சு? 1-2 செய்தியில் தவிர கர்நாடகத்தில் இல்ல. உச்சநீதிமன்றத்தை வந்து இவ்வளவு வழக்கறிஞர் சொல்றீங்கன்னா ஆச்சரியமா. நீங்க ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது அணுகுன பொழுது தமிழகத்தில் வன்முறை நடந்தது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது நீங்க மாதிரி கொலை செய்தவனையும் கன்னத்தில் அரைஞ்சவனையும் ஒரே மாதிரி போய் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க சொல்றேன். இல்ல அதாவது வெடிக்காமல் எந்த அளவிற்கு லாண்ட் ஆர்டரை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக சிறப்பாக கட்டுப்பாடோடு தொடர்ந்து பேசும். திருநாவுக்கரசு, அதாவது அரசியல்வாதிகள் அவர்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் மேல பொதுப்பணித்துறையில் இருந்திருக்கிறீங்க. எங்கே தவறு நடந்திருக்குது உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, இதை பொறுத்தவரையில் மத்தியிலே ஆளுகின்ற அரசுகள் எதுவாக இருந்தாலும் அது அவர்கள் இங்கே இல்லை என்றாலும், இந்த அரங்கில் இல்லை என்றாலும் இதை நான் சொல்லத்தான் வேண்டும். பிஜேபியில் இருக்காங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகமான ஆண்டுகள் யார் ஆண்டாங்க இந்த நாட்டுங்கிற தேசிய கட்சிகள் எதுவுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சிக்கு வருகிறவர்கள் மாறி மாறி மாநில கட்சிகள். ஆகவே தேசிய கட்சிகள் அங்கே ஆட்சியில் இருக்கிற பொழுது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் தமிழகத்தை பார்க்கிறார்கள் ஒழிய நியாயம் வழங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக துளி கூட தெரியவில்லை. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து காவேரியுடைய அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. எல்லா வகையிலும் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 20 ஆண்டு காலம். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்கிறீர்கள். ஆனால் கர்நாடகத்தை பொறுத்தவரை அவங்க கொடுக்க கூடாதுங்க ரொம்ப தெளிவா எல்லாருமே அனைத்து கட்சியில ஒற்றுமையா வந்து அவங்க செயல்படுறாங்க. ஆனா இங்க தண்ணியை பெறணுங்கிற ஒரு சூழல் இந்த மக்களால் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை நம்ம யோசிக்கணும்ல. ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது உண்மைதான். என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் இங்கே விவசாயி பார்த்தீங்கன்னா பிரிவுபட்டு கிடக்கிறான். ஒவ்வொரு கட்சியிலும் விவசாயி இருக்கிறான். இந்த விவசாயிகளை என்றைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை அணுகுகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விவசாயி கட்சிகளை போலவே வந்து விவசாயி பிரிந்து கிடக்கிறான். ஏன்னா அவன் என்றைக்குமே ஒன்று சேர்றதில்ல. 6 பாதி கல்யாணம் ஒன்று சொல்லுவார்,
பாண்டியன் ஒன்று சொல்லுவார். இப்படி இருக்காங்க. அவங்க என்னைக்கு ஒன்று சேருவாங்க? அவங்க ஒன்று சேர்ந்தா தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு தீர்வு காண முடியும். இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்ற அந்த படுகைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சிறிய ஏரிகள் குளங்களை வெட்டி இன்னைக்கு அந்த நீரை பூரா வந்து தேக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறீங்க. தமிழகத்தில் அந்த மாதிரி காவிரி ஓடல அந்த ஆற்றங்கரை ஓரங்களையோ அல்லது பக்கத்துலையோ எத்தனை குளங்களை நீங்கள் கட்டினீங்க, எத்தனை ஏரிகளை வந்து நீங்கள் வடிவமைச்சிங்க? அது பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துக்கு அந்த வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னா, கர்நாடகத்தினுடைய நில அமைப்பு வந்து மேடு பள்ளம் அப்படி இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஓடை குறுக்க கூட 2 மேட்டுக்கு மத்தியில் ஒரு பள்ளத்தில் ஒரு அணையோ ஏரியோ பெரிய ஏரியோ கட்டிடலாம். ஆனால் தமிழகத்தில் அந்த வாய்ப்பு மிக மிக குறைவு. நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் அத்தனையும் நம்ம பயன்படுத்திட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா காவிரி ஓடுகிற அந்த நிலப்பகுதி எல்லாமே சமவெளி பரப்பு தானே? இல்ல கர்நாடகத்தில் விவசாயம் நடந்து கொண்டு இருக்கு. கர்நாடகத்தில் பாயிர பகுதி தான் நிலப்பரப்பு சமவெளியாக இருக்குது ஒழிய அங்கே மேலே மழை பெஞ்சு தண்ணி வர இடம் பூராவும் மேடு பள்ளம் தான். அதனால் அவங்க நினச்சா ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு டேம் கட்டணும், ஒரு ஏரி கட்டணும்னா கட்டலாம். அது எல்லாம் அவங்க நிறைய உலக வங்கியோட லோனை வாங்கி இந்த காவிரியுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட நீர்வடி பகுதியிலே கூட பார்த்திங்கன்னா நிறைய சின்ன ஸ்ட்ரக்சரை போட்டிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுத்தில் 10 மில்லியன் CFT தாங்கன்னா கூட நமக்கு வர தண்ணி குறைஞ்சி போயிடும்ல. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, இது பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. காவிரி பிரச்சனையும் நிரந்தர தீர்வும் என்ற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராமசுப்ரமணியம், அதாவது ஒரு கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு வன்முறை அங்கே குறைந்து வருகிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு இந்த மாதிரியான ஒரு முழு அரைப்பு போராட்டம் தேவையா என்ற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் அரங்கேறி வருகிறது. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரே சென்டென்ஸ் முடிச்சேன். நீங்கள் இது ஏற்கிறீர்களான்னு ஏற்கவில்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து எமோஷனலாக நம்ம அப்ரோச் பண்ணி இதனால் பிரச்சனை வரக்கூடாது என்பதை தெளிவாக என்னுடைய கட்சி இருக்கின்றது. ஆகவே இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ விவசாயிகள் பிரச்சனை இது. ஆகவே அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய ப்ரொட்டஸ்ட்டை நாம் காமிச்சு தான் ஆகணும். ஆகவே அது மட்டுமல்லாமல் கர்நாடகாவில் ஏராளமாக தமிழர்கள் 2 பேர் செத்து போயிருக்காங்க. நிறையா பேரோட சொத்துக்கள் போயிருக்கு. ஏராளமான பொருட்கள் லாரிகள், பஸ் இதெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இதுவே இல்லாமல் அவங்களோட ஒரு நம்ம வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தகராறு வர ஆரம்பிச்சு. நண்பர் சொன்னது போல் 91, 92 இந்த எடியூரப்பா இவர் பங்காரப்பா பீரியடில் எவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் இங்கே நடந்துன்னு தெரியும். அதே மாதிரி கிருஷ்ணா நடக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்தார். இங்கே பெங்களூர்லேருந்து மாண்டியா வரைக்கும் நடக்கிறேன். அப்போ பெரிய கலவரங்கள். இதே மாதிரி தமிழர்களுக்கு மிக பிரச்சனை வந்தது. இவைகளெல்லாம் நாம் வெறுமனை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நிச்சயமாக இதற்கு ஒரு விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற நம்முடைய தமிழர்களுக்கு துணையாக இருப்பதற்காகவும் நாம் ஒரு சப்போர்ட் செய்கின்றோம். ஆனால் வன்முறை தூண்டுவதற்காகவோ அல்லது இதில் குளிர் காய்வதற்காக ஏதாவது கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஏதோ செய்கின்றார்கள் என்றால் அதற்கு ஏற்புடையதல்ல என்று எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. பட் அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சினா இந்த வன்முறைக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்கிற ஒரு தகவல் வருது வெளியில். சார், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாநிலத்திற்கு ஒரு விதமான ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனால் அது வன்முறை தூண்டுவதற்காக அமைகின்றது என்று சொல்வது தவறானது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய முதல்வர் சதானந்த கவுடா அவர்கள் சித்தராமையா கனத்த இதயத்துடன் நாங்கள் இந்த தண்ணியை திறந்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒன்று அப்ப தண்ணி விடுறதுக்கு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு சித்தராமையா அதுக்கு என்ன அவர் சொல்லணும்? கனத்தை இதயத்தோட செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அது என்ன ஆகும்னா மிகப்பெரிய அளவிற்கு அங்கு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது ரொம்ப தெளிவு. மத்திய சட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா சதானந்த கவுடா அவர் ஒரு மாநிலத்துக்கு ஆதரவாக அங்கே செயல்படுறார். ஏன்னா அனைத்து மாநிலத்திலும் ஒரு பொதுவான ஒரு அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு ஆதரவாக செயல்படுங்கிறது ஒரு முறையா, அதுவும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு சட்ட அமைச்சர்
இப்படி கருத்துக்களை சொல்வதோ அல்லது கருத்துக்களை வெளியிடுவதோ ஒரு சரியான அணுகுமுறையா? அவர் என்ன ஒரு உங்களுடைய ஊடகங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக ஒன்று காமிச்சது என்னன்னா, அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து விட்டது என்றால் we cannot do anything, அந்த தண்ணியை தான் விட்டு ஆகணும், அதுக்கு வேறு வழியே கிடையாது என்பதை எனக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருக்குள்ள மனசுக்குள்ள வேண்டான்னு எந்த எண்ணப்பாடு இருந்தாலும் கூட நாம இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மதிக்க வேண்டும் என்கின்ற வகையில அவர் பேசி இருக்கின்றார். பேசும் அப்படிங்கிறது திரு கண்ணதாசன், அதாவது காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சியினுடைய அணுகுமுறை என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பார்க்கிறது? ஏன்னா காவிரி பிரச்சனை வந்து தொடர்ந்து 1971 தொடர்ந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஆட்சிக்கு பொறுப்பை ஏற்றுச்சோ 71க்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனை வந்து உச்சகட்டமாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது. தேசிய கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை? இல்லை நீங்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பில் 1924ஆம் ஆண்டு 1910ஆம் ஆண்டு கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும்பொழுதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அது அப்படி பார்த்தா மன்னர் காலத்துக்கு போனோம். இல்ல ராஜராஜ சோழன் வந்து படையெடுத்து வந்து மைசூர் நீங்க காவிரி பிரச்சனை, அதாவது நீங்க அடிப்படையா புரிஞ்சுங்க, காவிரி பிரச்சனை அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் அரசுக்கும் மைசூர் அரசுக்கும் இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் பொழுது அப்பொழுது பிரிட்டிஷ் அரசு ஒரு உரிமையாக கொடுக்குது மேட்டூர் அணை இங்கே கட்டலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த பிரச்சனை. ஆனால் 1960 காலகட்டங்களில் இதை மீறி 2 அணைகள் கட்டுறாங்க. அப்பொழுதும் தமிழக அரசு எதுக்குது, அப்போ இருந்த சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே எதிர்த்து தான் இருந்திருக்குது. 1974 இது மாதிரி அந்த நேர காலகட்டத்தில் மிகப்பெரிய பட்டினிச்சாவை ஏற்பட்டு 2 மாநிலத்துக்குமே வந்து அங்க 44 டிஎம்சிக்காக வந்து கிருஷ்ணராஜசாகரும் இங்க வந்து பிரச்சனைக்காக நான் சொல்ல வரேன். நான் 1972 50 ஆண்டுகள் அது முடிவுக்கு வந்த பிறகு அப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதைத்தான் வலியுறுத்துச்சு. 1924 ஒப்பந்தம் நீடிக்கணுன்ற பொழுது கர்நாடக அரசு முரண்பட்டது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு 76ஆம் ஆண்டு ஜெகஜீவன் ராம் தலைமையில் அவர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக வந்து ஒரு டிராப்ட் ஒன்று போடுறார், ரிப்போர்ட் ஒன்று, அது நிராகரிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் நிராகரிச்சாரு. இதுதான் ஒரு அரசோட நிலைப்பாடாக இருந்தது. 1970க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் கிட்டத்தட்ட 21 முறை மாநில முதல்வர்கள் அதிகாரிகள் கூட நடந்து கூட ஒரு வருத்தம் தான். காரணம் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அதுதான் பதில் சொல்ல வரேன். அதாவது எங்களை கேட்டால் மாநில தேசிய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை இல்லை, மாநில அரசுன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே மாறி ஆண்டது மதச்சார்பற்ற ஜனதா தளை தவிர மற்ற ஆண்டது எல்லாமே வந்து தேசிய கட்சிகள் தான். ஆனால் தேசிய கட்சிகளுக்கு அந்த ஒருமைப்பாட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்தந்த மாநில நலனில் தான் அவங்க வந்து ஒருமைப்பாடாக இருப்பாங்களே தவிர தேசிய ஒருமைப்பாடில் அது அந்த பிரச்சனை தான். அது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் 134 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும், ஒப்பந்தப்படி கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல. ஆக இப்போ 90 டிஎம்சி தண்ணி இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். தமிழக அரசு 50 டிஎம்சி தண்ணி கேட்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் 15,000 கன அடி வீதம் 10 நாளைக்கு விடுச்சு. முதல்ல 15 டிஎம்சி தான் விடுச்சு. அது மொத்தம் 13 டிஎம்சி தான் வரும், 15 வராது, 13 டிஎம்சி தான் வரும். அதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன்லாம் 12,000 20ஆம் தேதி வரைக்கும் 15 டிஎம்சி வரும். இந்த 15 டிஎம்சி ஐயாவுக்கு தெரியும் கடமடைக்கெல்லாம் போய் சேராது நிச்சயம். ஏன்னு கேட்டிங்கன்னா தூர்வாரப்படலை. இது ஒரு அடிப்படையான விஷயம். இது இந்த தண்ணி போய் சேர்றதுக்கு இது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக இந்த நீர் பற்றாக்குறை தூர்வார பிரச்சனைங்கிறது 2 அரசாங்கம் தான் மாற்றி தமிழகத்தில் வந்து ஆட்சி எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த துரைமுருகனை தாண்டி வந்து இந்த காவிரியை பத்தி யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஆனா ஒரு தூர்வாரப்படலைங்கிற வந்து விஷயத்தை நீங்களே வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இப்போ இருக்கிற பிரச்சனை நான் சொல்றேன். நானு நீங்க வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் கேட்டு பாருங்க. அந்த மாவட்டத்தை சேர்ந்த நான் சொல்றேன். நான் அந்த மாவட்டத்தில் ஆறுகள்ல மிக மோசமான நிலை தான் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து இது ஒரு ஆட்சியை விமர்சிக்கணும் அதுக்கு சொல்ல வரல. தூர்வாரப்படலைங்கிற ஒத்துக்கிறீங்களா? அதுக்காக நான் கேட்க வரேன். 2 ஆட்சியில் மாறி ஆட்சியில் இருந்துக்கிறீங்க. தூர்வாரப்படலை கடைமடை வரைக்கும் வந்து 15-20 வருஷமா இல்ல. அது நீங்க அடிப்படையா புரிஞ்சுங்க. 20-25 தூர்வாரத்துல ஒரு 2 மாதம் நீங்க காவிரியை விட்டு பாருங்க, தூர்வாராம அப்படியே செடியெல்லாம் வளர்ந்துரும் நடுவுல. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். நான் இரண்டாவதாக இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது விவசாயிகள் பிரச்சனை. விவசாயிகள் பிரச்சனை இல்ல, தமிழனுடைய வாழ்வுரிமை பிரச்சனை. விவசாயிகள் பாதிக்கப்பட்டா ஒவ்வொரு வாழக்கூடிய மனிதனும் பாதிக்கப்படுவான். அதுக்காக தான் இப்போ நீங்க கேட்டீங்க இந்த போராட்டங்கள் பிரச்சனை. போராட்டம்ன்றது வந்து தம்முடைய எதிர்ப்புணர்வை பதிவு செய்வதற்காக நேற்று பார்த்துட்டீங்க போராட்டம். எங்கேயாவது வன்முறைகள் வெடிச்சதா? எதுவும் கிடையாது. ஒரு எங்கே கல்லெறிதல் அப்படி மாதிரி சில விஷமிகள் எல்லாம் பண்ணியிருக்கலாமே தவிர பொறுப்பு வாய்ந்த கட்சிகள் எதுவுமே அது மாதிரி செய்யலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே நடைபெற்ற வன்முறை வெறியாட்டத்திற்கு எதிராக தங்கள் கருத்தை பதிவு செய்யணும்னு ஒன்று. இரண்டாவதாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நீரை வந்து கர்நாடக அரசு மதித்து திறக்கணும்னு. ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றம் சொல்கிறத கர்நாடக அரசு எந்த காலகட்டதாக கேட்டதுன்னா கேட்டதே கிடையாதுதான் உண்மை. இந்த நீர் இந்த ஆணையினால தமிழகத்திற்கு டெல்டா மாவட்டத்திற்கு நலன் கிடைக்குமானா எந்த நலனும் கிடைக்காது. ராஜேந்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அது எல்லாம் அழகாக பேசுகிறாரு. நடுப்புற ஒரு சரவடியை போட்டுவிட்டு அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே விட்டுறாரு. அது தேசிய கட்சிகள் ஆளும் பொழுது இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அது ரொம்ப தவறானது.
சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் 2016 மகாராஷ்டிராவுக்கும் தெலுங்கானா நாங்கள் ஆட்சி பண்ணலை, மகாராஷ்டிரா நாங்கள் ஆட்சி பண்ணலாம் இருக்கோம். 2 பேரும் உட்காந்து அந்த ஒரு தண்ணீர் தாவாவை சரி செய்தார்கள். இது ஒரு இட் இஸ் ஹிஸ்டாரிக். இல்ல மிஸ்டர் கண்ணதாசன், ஒரு நிமிஷம் இல்ல நீங்க குறையா தான் அதை வந்து நைஸா சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தேசிய கட்சிகள் இருக்கும்போது ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொன்ன தவறானது. அதை வந்து நீங்க எடியூரப்பாட்ட சொல்லி எதிர்கட்சியா இருக்கிற எடியூரப்பா சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்க வழி செய்யலாம். இல்ல அவரு கண்ணதாசன் மேல நீங்க ரொம்ப கோவப்பட வேண்டாம். நான் கோவப்படல சார். 2 வருஷம் முடிச்சிட்டு 3ஆவது வருஷம் நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடாம முதல்வர் வந்து நேரடியாக திரு மோடி அவர்களை சந்தித்து போதும் சொல்லியிருக்காங்க. இமீடியட்டா அவர் பொறுப்பு ஏற்ற உடனே அம்மா போய் பார்த்தாங்க, அப்பவும் போய் சொன்னாங்க, இப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க, அப்பவும் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை சொல்லியிருக்காங்க. அதனால மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடாதது பிஜேபிக்கு ஒரு பிளாக் மார்க் தான். ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னா டிஎம்கே பத்தி நீங்க இவ்வளவு குறையா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏடிகே ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு இணக்கமான இணக்கமாக வாழ்த்துக்கள் அப்படிங்கறத இருங்க நீங்க கேட்டது கட்சி தமிழகத்தை நிராகரிக்கிறது ஒரு செகண்ட் சார். மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இல்ல. ஆனால் பிஜேபியும் காலதாமதம் இருங்க. எப்ப சார் அந்த உங்க கெசட்ல வந்தது? 2013. என்ன டேட்? பிப்ரவரி 19. ரைட். ரொம்ப வெரி குட். அதெல்லாம் கொஞ்சம் சில டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2013க்குள்ள அத வந்து கெசட் வெளியிட்டு மேலாண்மை அமைச்சிருக்கணும். எஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார் அதெல்லாம் சொல்றதுக்கு. இப்ப 10ஆம் தேதி, ஏன்னா இப்ப 19ஆம் தேதி கெசட்ல வந்திருக்கு சார். 10ஆம் தேதி மார்ச் 2013 நம்ம தமிழ் அப்பவும் யார் இருந்தாங்க? நம்ம தமிழக முதல்வர் இப்போ இருக்கிறவர் தான் அப்பவும் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? ஐ வில் ஸ்ட்ரைவ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் காவேரி வாட்டர் போர்டு அப்படின்னு நான் வந்து அந்த காவேரி வாட்டர் போர்டை கொண்டு வருவேன். என்னைக்கு டேட்டு? 10/3/2000. சொன்னது யாருங்க? நம்ம ஜெயலலிதா அவர்கள். செயல்படுத்த வேண்டியது மத்திய சர்க்கார். செயல்படுத்த வைப்பேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். நீங்க ப்ளீஸ், நீங்க நான் கிரானாலஜிக்கல நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை கொஞ்சம் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. கேள்வி இருங்க. ஏன்னா இவங்க சொன்னதுனால அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னா 13ஆம் தேதி மார்ச் 2013 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மே வரைக்கும் டைம் இருக்குன்னு சொன்னால் அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாடி கோர்ட்டுக்கு போயிட்டோம். தே ஹேவ் மூவ்டு சுப்ரீம் கோர்ட் டு கிவ் டைரக்ஷன் டு தி வாட்டர் மினிஸ்ட்ரி ஃபார் செட்டிங் அப் ஆஃப் அ காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு. எப்போ நமக்கு டைம் மே வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நண்பர் சொல்கிறார். இவர் நாங்கள் வந்து வெறும்னு சொன்னதாக ஒண்டி சொல்ல, இவங்க கோர்ட்டுக்கே போயாச்சு. என்னைக்கு? 13/3/2013. ஆகவே பண்ண முடியாது. அதான் இருங்க நான் சொல்றேன். அதுக்கு தான் இன்னும் ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சார். 3ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் தேதி டிசம்பர்ல சுப்ரீம் கோர்ட்ல இவங்க போய் முன்னாடி கோர்ட்டுக்கு போயாச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க? இந்த போர்டு நீங்கள் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு வரணும்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன், we don't think there is any urgency for the prayer made by Tamil Nadu. The application can be heard along with the civil appeal on award given by the tribunal. அதாவது இப்போ நான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் நீங்கள் போர்டெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் முடியாது. ஒரு சிவில் கேஸ் முன்னாடியே போட்டு விட்டீங்க, அதோட சேர்த்து நான் கேட்பேன் ஒழிய எங்களை நீங்க ஒண்ணு கம்பல் பண்ண. இப்ப வந்து இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்க பிஜேபி ஆட்சிக்கு என்ன செய்ய முடியும் சார்? when it has gone to the court revision review petition 4 ஸ்டேட்டும் போட்டிருக்கு. அதற்கு பிறகு எங்களுக்கு அவசரமா வேணும்னு சொன்னா முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுகின்றது. ஆகவே யார் தவறு? நீங்க வந்து முதல்ல நீங்க யூ ஷுட் ஹவ் பேசுவோம். ஒரு சீரழிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். நான் வரேன். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. காவிரி பிரச்சனையும் நிரந்தர தீர்வும் என்ற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராஜேந்திரன், அதாவது இப்போ ராமசுப்ரமணியன் அடுத்த பதிலே அந்த பதிலை ஒட்டியே உங்கள்கிட்ட கேள்வி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா இன்னைக்கு
தேசிய அளவில் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளுமே காவிரியை பொறுத்தவரை வஞ்சித்து தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? கர்நாடக மாநிலம், தமிழ்நாடு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படும் பொழுதே காவிரி பிரச்சனைக்கான வஞ்சகத்தை மத்திய அரசு ஏற்படுத்தி விட்டது. 1956 தொடங்கிடுச்சது. ஆமாம். இப்போ காவிரி பிறக்கின்ற குடகுமலை என்பது கர்நாடகத்திற்கு சொந்தமான பகுதி அல்ல. அப்போ 56க்கு முன்னே அது குடகுமலை பகுதி என்பது முழுக்க முழுக்க துளு மொழி பேசுகின்ற மலை ஜாதியினர் வாழுகின்ற ஒரு பகுதி. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிற பொழுது அந்த குடகுமலையை கொண்டு போய் கர்நாடகத்தோடு இணைக்கிறார்கள். எனவே 56க்கு அப்புறம் தான் காவிரி உற்பத்தியாகின்ற இடமே கர்நாடகத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. இப்பொழுது காவிரி கர்நாடகத்திற்கு சொந்தம் என்றால் 55 முதற்கொண்டு கர்நாடகத்திற்கு காவிரி சொந்தம் இல்லை என்று பொருள். ஒன்று. இரண்டாவதாக அப்படி பார்த்தா வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் தூரத்தில் 350 கிலோமீட்டர் தான் காவிரி, மீதி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டெல்லாம் ஓடுது. 74 வரையில், அதாவது அந்த 1924 முதற்கொண்டு 74 வரை 50 ஆண்டுகளுக்காக மெட்ராஸ் ஸ்டேட்டும் அதே போல மைசூர் மாகாணமும் இணைந்து அந்த செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தின்படி 72, 73ஆம் ஆண்டே வந்து தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கு இப்பொழுது வரையில் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது எடுத்த முதல் சறுக்கல் இன்றைக்கு வரையில் தொடர்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக 74ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்படவில்லை, அது புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தம் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்கிறது. ஆனால் அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்த எதிர்ப்பு அரசியலை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக, எம்ஜிஆருடைய அரசியலை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தாங்கி அந்த அரசு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தியினுடைய ஆதரவு அப்பொழுது இருக்கிற திமுக அரசுக்கு தேவைப்படுகிறது. சர்க்காரியா கமிஷன் சார் எனவே அவர் கலைஞரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். கலைஞர் அவர்களும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுப்பதற்கான அனுமதியோடு அந்த வழக்கை நான் வாபஸ் பெறுகிறேன் என்று சட்டசபையில் பேசுகிறார். அதே காலகட்டத்திலே தான் கபினியிலே அணை கட்டப்படுகிறது, ஹேமாவதி அணை கட்டப்படுகிறது, ஹேரங்கி அணை கட்டப்படுகிறது. இவைகளெல்லாம் காவிரியோடு கலக்கின்ற உபநதிகளை அவர்கள் கர்நாடக அரசு கட்டுகிற பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர், குறிப்பாக இந்தியாவிலேயே மாநில சுயாட்சிக்காக போராடுகின்ற ஒரு முதலமைச்சர், மாநில சுயாட்சிக்காக மாநாடுகள் போட்ட ஒரு முதலமைச்சர், எப்படி இந்த மாநில உரிமைகளின் மீது மத்திய காங்கிரஸ் அரசு கை வைப்பதற்கு அவர் அனுமதித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நிமிஷம், அதாவது தவறா வரலாறு பதிவு கபினி ஹேரங்கி எந்த ஆண்டு கட்டினது தெரியாம திமுக 1960ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அணைகளை போய் 1970 கட்டினதா தவறா பதிவு பண்ணக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவதாக வழக்கு வாபஸ் பண்ண சொன்னார். அந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள், தேவையற்ற முரண்பாடு வேண்டாம், உச்சநீதிமன்ற வழக்கு போட வேண்டாம் என்று சொன்ன பிறகு 1924ஆம் ஆண்டு ஒப்பந்தமே நீடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே பதிவு பண்ணது. அதை எம்ஜிஆரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டதோட இவங்களுடைய கற்பனைகளை நாம வந்து 83ஆம் ஆண்டு காவிரி உரிமை விவசாயிகள் அமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்து நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று அவங்க போகின்ற பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? 1971 நீங்கள் தொடர்ந்த அந்த வழக்கு, தொடர்ந்து 74 நீங்கள் தொடர்ந்த வழக்கு அது உயிரோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வராது என்றுதான். அப்படி பார்த்தா என்ன கேக்குறாங்க? அப்படி பார்த்தா அதாவது 2 கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு, பிஜேபி இருந்திருக்குது. நடுவர் மன்றம் எப்ப அமைச்சாங்க? விபி சிங் பீரியட்ல தான் 90 தான் அமைச்சாங்க. அதை தான் சொல்ல வரேன். எனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முதல் சறுக்கலை ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் இல்ல தவறான உங்களுடைய கண்ணோட்டத்தில் தவறு. நான் வந்து என்னுடைய அணை எந்த ஆண்டு கட்டனே தெரியாம தவறா பதிவு பண்ணாங்க. அது கிடையாது. ஹேமாவதி ஆரங்கி வந்து 1960ல கட்டனது எடுத்து பாருங்க. நீங்க வரலாறுல பாருங்க. சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் நீங்கள் வந்து நிறைவேற்றி மத்திய அரசுக்கு 74 ஒப்பந்தம் நீடிக்காத கலைஞரே சொல்லுகிறார். நான் வந்து மத்திய அரசிடத்தில் கேட்டுக்கொண்டது, நாங்கள் அணையை உயர்த்தி கட்டிக் கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் சொல்லி கலைஞர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனை இருக்கும்போது 83 கூட ராமகிருஷ்ண ஹெக்டேவோடு எம்ஜிஆர் நட்பொன் அடிப்படையிலே போய் பேசுகிற பொழுது 280 டிஎம்சி அளவிற்கு ஒத்துக்கொண்டு வந்ததாகத்தான் அப்போதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த என்ன காரணத்தினாலோ ராமகிருஷ்ண ஹெக்டேவுக்கும் எம்ஜிஆருக்கு அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை. ஆக இந்த வரலாறுகள் தொடர்ந்து இருந்தாலும் கூட இதற்கு நிரந்தர தீர்வு காண முடியுமா என்று சொன்னால் எந்த காலத்திலேயும் இப்பொழுது இருக்கின்ற காவிரியை நீர் கொள்ளளவை வைத்து இதுக்கு ஒரு பிரச்சனையை தீர்வு காண முடியாது. ஒரே ஒரு காரணம் என்று சொன்னால், கர்நாடகத்தில் இப்பொழுது அரசியலை கையில் எடுத்திருக்கின்ற அனைவரும் உணர்ச்சிகரமான அந்த மக்களை வாட்டால் நாகராஜை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பிராந்தியவாதம் பேசுகின்ற
பிரிவினைவாதம் பேசுகின்ற, தீவிரவாதம் பேசுகின்ற ஒரே தலைவராக வாட்டாள் நாகராஜ் இருந்தார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவர்கள், ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் பிரிவினைவாதம் பேசுகின்ற, தீவிரவாதம் பேசுகின்ற தலைவர்களாக இருக்கிறார்கள். தேசிய நீரோட்டத்தில் இணைந்திருக்கிற கட்சிகள், தேசிய சித்தாந்தம் பேசுகின்ற கட்சிகள் தான் இந்த பிரிவினைக்கும் வன்முறைக்கும் இடையூறுகளுக்கும் காரணமாக இருக்கிறார்கள் ஒழிய மாநில சுயாட்சி பேசுகின்ற கட்சிகள் இல்லை. தலைமை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை. ஒருவேளை காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருந்தா இந்த பிரச்சனைகள் தீர்வு வந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வையில்? நிச்சயமா வந்திருக்கும். அதிகாரிகளை பத்தி சில கருத்துக்களை சொன்னீங்க, அதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் பவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கேருந்து ஸ்டேட்டில் இருந்து, அந்த ஸ்டேட்லேருந்து, கேரளாவிலேருந்து, மைசூர்லேருந்தும் டெப்டேஷனில் போயிருப்பாங்க. டெப்டேஷன்னா அயர்பணியில் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து இங்கே திரும்பி வராமல், நீங்கள் அயர்பணிக்கு வந்தவங்க மறுபடியும் திரும்பி உங்கள் இடத்துக்கு போகிறீங்களா, இங்கேயே இருக்கிறீங்களான்னு கேட்டால் அங்கேயே பர்மனன்ட் லீன் கொடுத்து இருந்துருவாங்க. இது எப்போ நான் சொல்கிறது, இப்போ இருக்கிறார்களான்றது சொல்ல விரும்பலை நான். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனவங்க எல்லாம் அங்கே அப்படியே தங்கிடுவாங்க. ஆக அங்கே ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு கணக்கு போட்டு கொடுக்கறது கூட யார் போட்டு கொடுக்கணும், கீழே இருக்கிறவங்க போட்டு கொடுத்தா தான் மேலே முடிவு எடுக்க முடியும். அதெல்லாம் போடுற அந்த அதிகாரத்தில் இருக்கிற வர்க்கம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஸ்டேட் வர்க்கமும் இருந்தது, நம்ம ஸ்டேட்லேருந்து ஒரு புழு பூச்சி கூட இல்லை. இதுதான் உண்மை. இது முக்கியமான காரணம். அங்கே என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்படி ஆனால் அவர்கள் உளவு பார்த்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உளவு பார்க்க வேண்டாம். அங்கே என்ன நடக்குது, நீ அங்கே இருக்கிற என்ஜினியர் இங்கே இருக்கிற என்ஜினியர்கிட்ட பேச மாட்டானா, அது கவர்மெண்ட்டுக்கு போவாதா? மறுபடியும் அந்த கேள்வி வர்றேன். ஒருவேளை காவிரி மேலாண்மை அந்த ஆணையம் அமைச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட்டு நிச்சயமா மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்குமே. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் அணைகளில் இருக்கக்கூடிய இருப்பு, அங்கே எப்போ தண்ணி திறக்கிறாங்க, பாசனத்துக்கு எவ்வளோ தண்ணி விடுறாங்க, இதையெல்லாம் யார் பார்க்குறாங்க? கர்நாடகத்தில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறத தான் நம்ம நம்பி ஆகணும். அங்கே கர்நாடகத்தில் அவங்க பண்ணுறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க ஒரு அசம்பிளியில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின அரசாங்கம் தானே அது. அதை போய் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உடனே அது பெரிய இஷ்யூ ஆன உடனே சரி ஏதாவது தன்னுடைய உத்தரவை ஏற்று இன்னைக்கு தண்ணி திறந்து விட்டாங்களா? தண்ணி அவங்க என்னதான் தீர்மானம் போட்டாங்க கூட தண்ணி திறந்து விட்டாங்களா? தண்ணி திறக்க முடியாது தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க அந்த தீர்மானம் போடலையே அவங்க. இப்போ நான் சொல்றது முன்னாடி, இதுக்கு முன்னாடி இன்னொன்று, இந்த காவேரி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டீங்கல்ல, ஏன் அதை அந்த உண்மை கண்டறியும் குழுவுடைய ரிப்போர்ட்டை அதை போட்டு ஒரு டிராஃப்டையும் போட்டாங்கல்ல. அங்க இருக்கிற அணைகளுடைய தண்ணீர் அளவு என்னங்கிறது இன்னைக்கு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவங்க சொல்ற அளவு வச்சு தான் நம்ம சொல்ற அளவு வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். யாரும் போய் அங்க அளக்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எங்க சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட கேஜிங் சைட் எங்க இருக்குது? பிலிகுண்டுல இருக்கு. சோ நமக்கு மேட்டூருக்கு வர தண்ணி மட்டும் தான் பிலிகுண்டுல அவங்க அளந்து சொல்றதுக்கு தான். ஓகே, கௌரி சங்கர் அவர் மிஸ்டர் திருநாவுக்கரசு சீஃப் இன்ஜினியர் சொன்னார், விவசாயிகளிடத்திலே பிளவு, அதாவது ஒற்றுமை இல்லை, அரசியல்வாதிகளிடம் ஒற்றுமை இல்லை, அதற்கெல்லாம் சேர்த்து முடிவெடுக்கத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் படி மேலாண்மை குழு மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைச்சாச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வர, காவேரிக்கு கர்நாடக அரசு கையிலே வராது. அதுக்கு ஜியோ போட்டாச்சு. இந்த ஜியோ போடுறதுக்குள்ளே காங்கிரஸ் சர்க்காரும் திமுகவும் வஞ்சகம் பண்ணிச்சு தமிழ்நாட்டுக்கு. அது ஈஸியா ஜியோ வர விடலை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முயற்சி செய்து திரும்பவும் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதற்கு பிறகு 2007 ட்ரிபியூனல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 2013 தான் இந்த ஜியோ இஷ்யூ பண்ணுச்சு. அது வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருந்த மத்திய சர்க்கார், அதற்கு துறையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேரும் துரோகம் செய்தார்கள் தமிழக மக்களுக்கு, தமிழக அரசுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு. 2013 வந்துச்சு. இப்ப இந்த ட்ரிபியூனல் வர்றதுக்கு திரு மோடி அவர்கள் திரும்ப தேசிய கட்சியில குறை சொல்றீங்க. தீர்வு வரப்போகிறது. மோடி அவர்கள் நிச்சயமாக மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கப் போகிறார். மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைத்து விட்டால் நீங்க சொன்னபடி காவேரி யார் கையிலும் இல்லை, அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில தான் இருக்கும். அவங்க பார்த்து தண்ணி விடுவாங்க, நம்ம விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த ஒரே ஏற்பாடுக்கு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ஜியோ வாங்கினார். பேசுவோம், ஜியோ வாங்க.
மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. காவிரி பிரச்சனையும் நிரந்தர தீர்வும் என்ற தலைப்பில் விவாதத்தை கொண்டிருக்கும். திரு கண்ணதாசன் ஏதோ சொல்ல வந்தீங்களா? அதாவது நண்பர் கௌரி சங்கர் பேசும்போது சொன்னார், ஒரு திட்டமிட்ட போய் அடிக்கடி சொன்னால் அது உண்மையாயிடுன்றதுல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க அவங்க. அதுக்கு தான் சொன்னாங்க 2007 வந்தது ஏன் உடனே ஜியோ வாங்கலை, அது 2013 தானே வந்துச்சு, அதனால் நாங்கள் தான் போராடி வாங்கினார். 2007 தீர்ப்பு வந்த உடனே ஃபைனல் அவார்டு வந்த உடனே கர்நாடக அரசு என்ன பண்ணுச்சு, அதுக்கு ஒரு சட்ட தீர்மானம் கொண்டு வந்து செல்லாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு அடுத்து உச்சநீதிமன்றம் போனாங்க. இந்த உச்சநீதிமன்றம் போய் அந்த வழக்கு நிலுவையிலே இருந்துச்சு. அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு தமிழக அரசு வழக்கு தொடுத்தது ஜியோ போன. அப்போ அவங்க 2012 அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த 3 ஆண்டுகளில் ஆட்சி வந்த பிறகு அது தமிழக அரசு கேட்டுக்கொண்டபடி ஜியோ போடுறாங்க. நான் என்ன கேட்கறேன் அதான் சொல்றேன், அதான் நான் சொல்றேன், தமிழக அரசு வழக்கு சொல்றேன், தானா வரல, செய்ய வேண்டிய. அதுக்கப்புறம் 2013 19 ஜியோ வாங்கினீங்களே, இப்போ 2016 ஆச்சு. இந்த 3 ஆண்டுகளா ஏன் உங்களால் இந்த மத்திய அரசிட்ட அழுத்தம் கொடுத்து காவிரி மேலாண்மை கொண்டு வர முடியல, காவிரி ஒழுங்காட்டு வாரியம் ஏன் கொண்டு வர முடியல? இதுக்கு என்ன காரணம்? என்ன இல்ல அவ்வளோ நம்பிக்கையோட சொல்றீங்களே. நண்பர் பேசும்போது கூட சொன்னாரு, நாங்கெல்லாம் மோடி அவர்கிட்ட போய் சூயஸ் கால்வா பிரச்சனை உடனே தீர்த்திருப்பாரு, ரைன் நதி பிரச்சனை சொல்லியிருப்பாரு, காவிரி பிரச்சனை வேற ஏதோ நாட்டில் இருக்குது, அதனால அவர் வரமாட்டாரு. ஆனா அவருக்கு அது நம்பிக்கை இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், காவிரி மேலாண்மை வாரியம் தலைவர் காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் அதை அனுமதிக்க, அது செயலாற்ற இந்த கன்னடர்கள் அனுமதிப்பார்கள் என்பது ஒரு கேள்வி. ஆனால் கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த காவிரி மேலாண்மை வாரியம் எவ்வளவு விரைவாக அமைக்கப்படும். நாங்களும் நான் என்ன கேக்குறேன், இப்ப எதுல ஒற்றுமை இருக்குதோ அட்லீஸ்ட் இந்த காவிரி பிரச்சனையாவது ரெண்டு கட்சிகள் திராவிட கட்சி ஒற்றுமையோட செயல்பட்டு இந்த காவிரி மேலாண்மை அமைக்கணும் ஏன் அழுத்து கொடுக்கல நான் கேள்வி. நீங்க அவங்க குற்றம் சாட்டுறீங்க, அவங்க ஒற்றுமை எதிர்பார்க்கறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்ல முடியாது. இவங்க சும்மா வாய மூடிட்டு இருந்தாலே நம்மளுக்கு இவங்களோட இது என்ன கேட்டீங்கன்னா, நான் யாரும் பேசக்கூடாது. அதாவது ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தன. இப்போ 419 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மினிமம் 192 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. இதுக்கு மேல ஆல் பார்ட்டி மீட்டிங் எதுக்குங்கற? நம்ம நாட்டுல சுப்ரீம் கோர்ட் நாங்க காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு உங்களால முடியல. அவர் என்ன கேக்குறாரு, முடிக்க முடியல. அவர் என்ன கேக்குறாரு, கர்நாடக தண்ணி கொடுத்து பரிமாறி சாப்பிடுறதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் தேவையா? என்ன கேக்குறானா, கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அவங்க ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அதே ஒரு சூழ்நிலை ஏன் தமிழகத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கி விட்டது. இதற்கு மேலும் போய் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி விடுங்க, ஆல் பார்ட்டி நீங்க என்ன கேக்குறீங்க? நடந்த போராட்டம் நீங்க ஏன் நடத்துனீங்க? தேவையில்லாததான்னு சொல்றீங்களே. அதே மாதிரி தான் ஆல் பார்ட்டி மீட்டிங். ஆல் பார்ட்டி காவிரி பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போ ஒரு இல்லங்க ஒரு பக்கத்து மாநிலத்துல ஒரு பக்கத்து மாநிலத்துல தமிழர்கள் மீது ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்கு. இத எந்த முறையில இல்ல எந்த முறையில நீங்க எதிர்ப்பு காமிப்பீங்க? இதே சுப்ரீம் கோர்ட் இதுக்கு பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் சுமார் ஒரு 400 கோடி ரூபாய் சொல்கிறார்கள். அந்த 400 கோடி இந்த அரசு கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் கவர்மெண்டை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி 20 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் திரும்ப போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தாதான் அது நாடு, இந்திய நாடு, நம்மெல்லாம் இந்திய அப்படிங்கிற உணர்வு வரணும். உணர்வு வராது. இல்ல இதே பிரச்சனையை நண்பர் ஒரு சம அளவுகளை வச்சு பார்க்கணும். இந்த அம்மையார் தண்டனை கொடுத்த பொழுது இதே வன்முறையில் இங்கே நடந்துச்சு கர்நாடக அரசுக்கு எதிராக. அப்பொழுதும் இந்த மாதிரி அணுகி இந்த கட்சி போட்டியிடக்கூடாதுன்னு வேண்டாம். நான் அது போகல, அந்த மாதிரி சொல்ல போகல. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கேட்கறதுலாம் அடிப்படை ஒரு ஜனநாயக கோட்பாடு தான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, பொது பிரச்சனை, காவிரி பிரச்சனை இருக்கிறது, அனைத்து கட்சியும் அழைத்து பேசணும். அது முடியாதுன்றாங்க. எங்களோட இயல்பு அப்படி கிடையாது. நாங்க எதேச்சாதான் சிந்தி பண்றாங்க, தவறு கிடையாது. ஆனா அர்த்தமே கிடையாது. காவிரி பிரச்சனை போராட்டம் அர்த்தம் இல்லாதது தெரியும். இவங்களுடைய பயன்படவே பயன்படாது. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு திரு மோடி அவர்கள் மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடணும். மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா காவேரி நீங்க 10 வருஷமா என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வழக்கு போட்டா தெளிவா சொல்றேன். அத புரிஞ்சுக்க முடியல. நீங்க சொல்லுங்க, 3 வருஷம் பெருசா 10 வருஷம் பெருசா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 2 திராவிட கட்சியில இருந்தா ஆட்சியில இருந்திருக்கீங்க. நீங்க 2 கட்சியில இணைந்ததா இது ஒரு அந்த காவிரியில இருந்து உரிய தண்ணீரை பெற்று தரக்கு நீங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணி செஞ்சிருக்கணும். விரைவில் வந்துருங்க.
அது அதிமுகவா திமுகவா விரைவில் நான் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பேச கமிட்டியை விரும்பல. நண்பர் மாதிரி நான் பேசல. நான் என்ன கேட்டேன், சரி ரொம்ப சின்ன கேள்வி தான் நான் கேட்டது. நீங்க வந்து 7 வருஷம் என்ன காரணம்னு சொல்லிட்டு 2007 அவார்டு வாங்கினது எதனால காரணம்னு சொல்லிட்டேன். அவர் 10 வருஷம்ன்றாரு, பரவாயில்ல. 2017 2013 10 வருஷம் 10 வருஷம் நீங்க ஆட்சி இல்ல புரிந்தீங்கன்னு சொல்றேன். இல்ல 2000 நீங்க தான் இருந்தீங்க. ரெண்டாவது நம்ம போனா விவாதம் போயிட்டே இருக்கும். இருக்கிற பிரச்சனையை பேசுங்க, பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. நான் என்ன கேட்கிறேன், 50 எம்பிங்களை வச்சிருக்கீங்களே, ஏதாவது பார்லிமெண்ட் என்னைக்காவது இந்த காவிரி பிரச்சனையை எடுத்து எதுக்காவது ஒரு அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கீங்களா? அல்லது இந்த காவிரி நீர் கொண்டு நீங்க நிரந்தர தீர்வு கொண்டு வரணும், மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஓகே, இனிமேல் கொடுப்பாங்க நம்புவோம். வரும் கற்பனையில பேசுறாங்க. திடீர்னு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அக்கறை வந்து ஓகே, கையில கொடுத்த மக்கள் தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அமைச்சராக நிறைவு பதில கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. திருநாவுக்கரசு நிறைவு பதில ஒரு நிறைவா உங்களுக்கு கருத்துக்கள் பதிவு பண்ணல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட யார் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஒரு அதிகாரியா, ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரியா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. அரசியல் கட்சியில் அவங்களோட சண்டை போறது விடுங்க, ஒரு அதிகாரியா உங்களுடைய கருத்து பதிவு பண்ணுங்க. நிரந்தர தீர்வு என்பது இப்போ இருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அது அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தணும். அதற்கு கர்நாடக அரசு ஒத்துழைக்கணும். ஒன்று. இன்னொன்று, அப்படி இருந்தும் இது தீருமா அப்படின்னா தீராது என்பது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அவர்கள் ஒத்துழைக்க போவதும் இல்லை, இது நடைபெற போவதும் இல்லை. ஏன்னா இது வரலாறு அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டி, மறுபடியும் ரிப்போர்ட்டு, எதையுமே அவர்கள் மதிக்க தயாராகலை. கடைசியாக இப்போ என்ன ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து ஆறுகளையும் தேசியமயமாக்கணும். இதுதான் இதற்கு இறுதி தீர்வாக அமையுமே ஒழிய என்ன பண்ணாலும் நம்மளால் அதை வாங்க முடியாது. ஓகே, திரு ராஜேந்திரன். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது இப்போ இருக்கிற எந்த அமைப்பிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது தென்னக நதிகளை முதன்முறையில் நாம் ஒருங்கிணைக்கத்தாக வேண்டும். கிருஷ்ணா, கோதாவரி போன்ற நதிகளை கொண்டு துங்கபத்ரா நதியோடவோ காவிரி நதியோடவோ பாலாறு, செய்யாறு போன்ற நதிகளோடு இணைத்து, வைகை ஆறுகளோடு இணைத்து அது காவிரியில் அதனுடைய ஒரு வாய்க்காலை கொண்டு காவிரியில் இணைப்பதன் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 5000 டிஎம்சி தண்ணீர் அளவிற்கு இந்த ஒட்டுமொத்த நதிகளை ஒன்றிணைப்பதன் மூலமாக கிடைக்கும். மற்றபடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது இப்பொழுது இருக்கிற அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி காவிரி மேலாண்மை வாரியம் எந்த அளவிற்கு அதற்கு உரிமை இருக்கின்றது சொல்ல முடியாது. இப்போ அணை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். இந்த சட்டம் வந்துவிட்டால் காவிரி மேலாண்மை வாரியத்திற்கான மரியாதை என்னன்னு தெரியல. இரண்டாவது, ரெகுலேட்டிங் கமிட்டி என்பது வெறுமனே என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தானே ஒழிய அது பல்பிடுங்கப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த குழுவிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே மேலாண்மை வாரியம் அமைத்து விட்டால் காவிரி பிரச்சனை தீர்ந்துவிடும், ஒழுங்காற்று குழு அமைத்து விட்டால் காவிரி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதெல்லாம் ஒரு முதலில் நாம் சொன்னது போல, அதாவது இப்போ இடைக்கால உத்தரவு வந்து விட்டால் காவிரி பிரச்சனை தீர்ந்துவிடும், நடுவர் மன்றம் அமைத்து விட்டால் காவிரி பிரச்சனை தீர்ந்து, இதெல்லாம் இவைகளை டைம் கில்லிங்காக தான் உதவுமே ஒழிய இது பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி அல்ல. எனவே இப்பொழுதெல்லாம் அனைத்து மாநிலங்களிலேயும் இருப்பவர்கள் உணர்வு ரீதியாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எந்த சட்டங்கள், எந்த தீர்ப்புகள், எந்த நீதிமன்றங்கள் எது குறுக்கிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா ஒரு நிலைமை, கர்நாடகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா ஒரு நிலைமை, தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு நிலைமை, கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு நிலைமை. எனவே இப்படி தேசிய கட்சிகளே மாநில எல்லைகளை பிரிந்து நிற்கிற நேரத்தில் இந்த தீர்ப்புகளோ நீதிமன்றத்தின் உத்தரவுகளோ அவர்கள் கட்டுப்படுத்த முடியாது. எனவே இதற்கு ஒரே தீர்வு எங்களுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவதைப் போல முதலிலே மாநிலத்தில் இருக்கின்ற நதிகளை ஒன்றிணைக்க வேண்டும். மாநிலத்தில் இருக்கின்ற நதிகளை ஒன்றிணைத்து விட்டதற்கு அப்புறம் தென்னகத்தில் இருக்கிற நதிகளை ஒன்றிணைக்கலாம். தென்னக நதிகளை ஒன்றிணைத்து விட்டதற்கு அப்புறம் கங்கை நதியை ஒன்றிணைத்து விட்டால் இந்த திட்டங்களை செய்து முடிப்பதற்கு 15 to 20 ஆண்டுகள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு அரசும் அதிகாரிகளும் கிடைத்துவிட்டால் 20 ஆண்டுகளில் இந்த பிரச்சனை முடிந்துவிடும். எனவே நமக்கான அடுத்த தலைமுறை என்பது நீருக்காக சண்டையிடுகின்ற ஒரு தலைமுறையாக இல்லாமல் அனைத்து வளங்களோடும் நல்ல ஒரு கலந்து புரிந்துணர்வோடும் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக அமைவதற்கு இந்த தேசிய நீர்வழிச்சாலை அமைவது ஒன்று மட்டும்தான் அதற்கு தீர்வாக இருக்க முடியும். இந்த கால திட்டங்களை பற்றி பேசினாங்க. ஆனால் இப்பொழுது வாடக்கூடிய முப்போகம் பயிர் செய்யக்கூடிய தஞ்சை டெல்டா பகுதிகளில் ஒரு போகம் பயிர் செய்வது கூட மிக கஷ்டமாக போச்சு. இப்போ குறுவை, தாளடியெல்லாம் இப்போ எல்லாமே போயிடுச்சு. சம்பா பயிர் செய்வதும் இப்போ கேள்விக்குறியாக போன சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் குண்டார் வைப்பார் திட்டம், கருமையார் நம்பியார் திட்டம், இந்த இணைப்பு திட்டங்கள்லாம் சொன்னிச்சு. இதை இந்த அரசு விரைவுபடுத்த வேண்டும் நான் கேட்டுக்கிறோம். அப்படி விரைவுபடுத்தால் உள்நாட்டு நீர்வழிகள் எல்லாம் விரைவுபடுத்துவதன் மூலம் தான் இந்த நீண்ட மாநிலங்களுக்கிடையான நீர்வழி இணைக்க முடியும். நான் என்ன கேட்குறேன்,
தண்ணியே கொடுக்க மாட்டேன்றாங்க காவிரியிலேருந்து. நதிகள் இணைப்பை பற்றி இந்த பக்கத்து மாநிலங்களும் பேசுவது என்பது ஏதோ பக்கத்து நாடுகளுடன், அதாவது எகிப்துக்கும் சூடானுக்கும் நைல் நதி பிரச்சனை தீர்ந்து போச்சு, ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் ரைன் நதி பிரச்சனை தீர்ந்து போச்சு, ஏன் இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் இந்த பிரச்சனை தீர்க்காமல் இருப்பதில் மத்தியில் இருக்கக்கூடிய யார் ஆண்டாலும் என்று சொல்லக்கூடிய தேசிய கட்சிகள் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அது உண்மையிலேயே தேசிய ஒருமைப்பாடு நீடிக்க வேண்டும் என்று அங்கு ஆளக்கூடிய தேசிய கட்சிகள் விரும்புமையானால் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேண்டும், இனி மௌனம் சாதிக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பிரச்சனை தீரணும்னா முதல்ல இப்போ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தமிழக அரசு செய்த அந்த முடிவானது ரொம்ப கரெக்ட். அவங்களுடைய ஆக்ஷன் அதில் நாங்கள் பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் இது லாங் டேர்ம் என்று பார்த்தால் எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே அப்படி தான் போய் கொண்டிருக்கின்றது. நண்பர் வந்து ஒரே நெகட்டிவாகவே பேசி கொண்டிருக்கின்றார். மத்திய அரசு ஒன்றும் பண்ணலைன்னு. நதிகள் இணைப்பு என்பது வாஜ்பாய் பீரியடில் ரொம்ப சீரியஸாக நடந்து கொண்டிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதற்கு பிறகு 10 வருஷமாக அப்படியே கடப்பில் போடப்பட்டு, பட் அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுகின்றது. இன்டர்னல் வாட்டர் அந்த இதெல்லாம் டிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது அதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு கட்கரி தலைமையில் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக. அடுத்ததாக இங்கே வாட்டருக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த ஏன்னா நிலத்தடி நீருக்கு ரொம்ப கீழே போயிடுது, அதை நாம் கவனிக்க வேண்டும். சும்மா வெறும்னே அதே சொல்லிட்டு இருக்கிற அர்த்தமே இல்லை. ரொம்ப அது முக்கியமான விஷயம். மூன்றாவதாக தண்ணி கிடைக்கிறது, எவ்வளோ மழை பெய்கின்றதுன்னா ஆவரேஜாக வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 722 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு. இல்லை நான் ஒரே இது ரொம்ப பெருசும் கிடையாது. ஆந்திராவில் 908 மில்லிமீட்டர், தமிழகத்தில் 950 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ரெயின்ஃபால்ங்கிறது. அவைகளெல்லாம் நாம் இவ்வளோ மழை பெய்து எல்லாரையும் விட பெட்டராகவும் மழை பெய்து கொண்டிருக்கு. அதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், குஜராத்தில் 1,20,000 செக் டேம்ஸ் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தில் வெறும் 80 தான் கட்டுங்க சார். இருங்க சார், நான் கட்டணும் இங்கே என்ன சார் நீங்க பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்டா நீங்க கட்டுங்களேன்னு இன்னும் யாரையோ சொல்ற மாதிரி. இது தமிழகத்தில் தான் பண்ணியாகணும். அதை தமிழக அரசு அதை செய்ய வேண்டும் என்பதை இதுதான் ஒரு லாங் டேர்மா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டை பத்தி நண்பர் நிச்சயமாக மோடி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். நிச்சயம் நடக்கும். 134 டிஎம்சி இந்த செப்டம்பருக்குள்ள கொடுக்கணும். அதுக்குள்ள ஆணையை சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும். கர்நாடக அரசு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சீக்கிரம் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்து திரு மோடி அவர்கள் அமைக்க வேண்டும். அமைத்ததற்கு பிறகு தமிழக மக்கள், தமிழக அரசுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை திரு மோடி அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இன்னும் டெல்டா விவசாயிகளும் இருக்கிறார்கள். அதற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். நிச்சயம் விவசாயிகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காப்பாற்றுவார்கள். ஓகே, நிறைவேற்பதில் இருக்கிறோம். காவிரி பிரச்சனையும் நிரந்தர தீரும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். காவிரி நீரை மறுப்பதில் கன்னடர்களுக்கு உள்ள ஒற்றுமை தமிழர்களுக்கு இல்லை. அதனாலேயே மத்திய அரசு அக்கறை காட்டாமல் இருந்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் தமிழகம் பாலைவனமாக ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒரு அமைப்பாக உருவாகி தென்னக நதிகளை இணைத்து தீர வேண்டும், காவிரியை மீட்டே தீர வேண்டும். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.